வந்தது இந்த படத்தில். ஸோ செல்வா சார் கேரக்டர் தான் இந்த படத்தோட ஹைலைட். அண்ட் ஏன்னா அப்படி பார்த்தீங்கன்னா பொதுவாக இருக்கிற ஆக்சுவலாக நான் வந்து ஏன் சைக்கோஸ் பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படின்னா, நான் ராட்சசன் படத்துக்காக நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கிறேன். ஸோ நிறைய டீட்டெயிலிங் படிச்சிருக்கிறேன், நிறைய பேப்பர் கட்டிங்ஸ், நிறைய ஆர்டிகல்ஸ் படிச்சிருக்கிறேன் உண்மையான சைக்கோஸ் பற்றி. அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சாதாரணமாக தான் இருப்பாங்க. உங்களுக்கு பக்கத்தில் ஒரு சைக்கோ இருக்கான்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு பாடி லாங்குவேஜ் தான் உங்களுக்கு இருக்கும். ஆனால் நம்ம சினிமாவில் பார்த்த சைக்கோ வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேட்டடாக தான் வந்து பார்த்துருக்கோம். ஏன்னா அது ஒரு சினிமாட்டிக் லிபர்ட்டி. இந்த படத்தில் சார் ப்ளே பண்ண விதம் உண்மையாகவே சொல்கிறேன், நான் என்னென்ன படித்தேன் சைக்கோஸ் பற்றி அந்த பாடி லாங்குவேஜ் தான் ப்ளே பண்ணியிருக்கிறாரு. அண்ட் என்ன ஒன்று சைக்கோஸோட ரொம்ப வித்தியாசமான விஷயம் என்னன்னா, வித்தியாசம் இல்லை, அது அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பண்ணுறது நியாயம். அது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். அது உங்களை பிலீவ் பண்ண வைப்பாங்க. அவங்க பண்ணுறது ரைட்டுங்கிறது உங்களை பிலீவ் பண்ண வைப்பாங்க. அதுதான் சைக்கோஸோட முக்கியமான ஒரு சைக்காலஜிக்கலாக இருக்கிற விஷயம். அதுதான் நாங்கள் இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்கோம்.